இருக்குங்க. ஒரு சீனியர் ஆக்ட்ரஸ் தனுஷ் சாருடைய மேனேஜர் மேல அட்ஜஸ்ட்மெண்ட் புகார் வந்து தனுஷ் சார் இருந்தா கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுதான் எனக்கு இந்த சந்தேகத்தை வந்து இன்னும் அதிகமாகுச்சு. தனுஷ் சார் வந்து டிவோர்ஸ் பண்ணதுலேருந்து அடுத்து ஜிவி டிவோர்ஸ் பண்ணாரு, ரஹ்மான் சார் டிவோர்ஸ் பண்ணாரு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் தனுஷ் தான்ப்பா. சினிமா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். தனுஷ் சாருக்கும் சர்ச்சைக்கும் எப்படி 7ஆம் பொருத்தம்னே தெரிலங்க. மனுஷன் 6 மாதத்துக்கு ஒருக்கா ஏதாச்சும் ஒரு சர்ச்சையில் சிக்கிட்டு தான் இருக்காரு. அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்குங்க. ஒரு சீனியர் ஆக்ட்ரஸ் தனுஷ் சாருடைய மேனேஜர் மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் புகார் வந்து புகார் இல்லை, ஒரு வீடியோவில் அதை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ அந்த வீடியோ வந்து செம வைரலாக போயிட்டு இருக்கு. அதோட உண்மை பின்னணி என்ன அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சன் டிவி உள்ளிட்ட பல டிவிகளில் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் பண்ணிருக்காங்க. அவங்க தான் வந்து மானி ஆனந்த். அதுவும் புகழ்பெற்ற சீரியல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வானத்தை போல அப்படின்ற ஒரு சீரியலில் துளசி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணாங்க. அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னால், அதை தொடர்ந்து பல சீரியல்ஸ்லையும் இப்போ வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அவங்க கிட்ட வந்து ஒரு ப்ரைவேட் யூடியூப் சேனலில் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியில் அவங்க சொன்ன சில விஷயங்கள் வந்து சர்ச்சையாக இருக்குது. குறிப்பாக 2 விஷயங்கள் வந்து மெயினாக சர்ச்சையாச்சுங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி தனுஷ் சாருடைய மேனேஜர் ஸ்டேயஸ் அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து நாங்கள் நீக் படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு படம் பண்ண போகிறோம், தனுஷா டிரெக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறோம். அந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கான ஆர்டிஸ்ட் நாங்கள் வந்து தேடிட்டு இருக்கோம், நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியான மெசேஜ் வந்துச்சு. நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணேன், இந்த மாதிரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் இல்லை முடியாது, அந்த மாதிரிலாம் நான் பண்ணுறதில்லை அப்படின்ற மாதிரி நான் ரிப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு அவங்க சைட்லேருந்து தனுஷாராக இருந்தால் கூட பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்டது தான் எனக்கு இந்த சந்தேகத்தை வந்து இன்னும் அதிகமாகுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்து அவங்க பேசின ஒரு விஷயத்த வந்து தனுஷோட ஹேட்டர்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் கட் பண்ணி போட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. அது தொடர்ந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தனுஷ் சார் சுற்றி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது, தனுஷ் சார் வந்து கொஞ்சம் அவேராக இருக்கணும் இந்த ஒரு விஷயத்தில் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதை சோஷியல் மீடியாவில் போட்டு பயங்கரமாக விவாத பொருளாக மாற்றிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தனுஷ் சார் ஃபேன்ஸ், இன்னொரு பக்கம் தனுஷ் சார் ஹேட்டர்ஸ். தனுஷ் சார் ஃபேன்ஸ் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, எங்கால அப்படி கிடையாது, இப்போ தங்கமான மனுஷன், தமிழ் சினிமாவை இந்திய சினிமா அளவுக்கு எடுத்துகிட்டு போன ஒரு நடிகர், அவர் போய் இப்படிலாம் பண்ணுறீங்களேப்பா, ஒவ்வொரு முறை அவர் திரைப்படம் வெளிவரும்போதும் இந்த மாதிரியான சர்ச்சைகள் வந்து கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நாங்கள் இதெல்லாம் கடந்து தான் வந்து இன்னைக்கு ஒரு குளோபல் ஸ்டாராக நாங்கள் வந்து இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தனுஷ் சாரோட ஹேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா நாங்கள் முன்னாடியே சொன்னோம் தனுஷ் வந்து இப்படி தான், அவர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமான சண்டை அப்படின்றது வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்குங்க. சரி, இது உண்மையா, அவங்க சொன்னது உண்மையா, அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஃப்ளாஷ்பேக் நம்ம போகலாங்க. நீக் திரைப்படம் கடந்த பிப்ரவரி மாதம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த திரைப்படம் வந்து ஒரு கலவையான விமர்சனங்கள் தான் பெற்றிருந்துச்சு. ஆனால் அந்த சமயத்தில் வந்து ஒரு சர்ச்சை வந்துச்சு. இந்த மாதிரி தனுஷாருடைய மேனேஜர் ஸ்டேயஸ் வந்து அவருடைய நம்பர்லேருந்து ஒரு மெசேஜஸ் வருது, கால்ஸ் வருது, இந்த மாதிரி நாங்கள் நீக்குக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம், யங்ஸ்டர்ஸை வச்சு பண்ண போகிறோம், அதில் நடிக்கிறதுக்கான நடிகர்களை வந்து தேர்வு செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சு. அது வந்து எந்த லெவலுக்கு போச்சு அப்படின்னா, ஸ்டேயஸே வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி இந்த நம்பர் என்னோடது கிடையாது, இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஆட் அப்படின்றது வந்து எங்களோடது கிடையாது, நாங்கள் அந்த மாதிரி எந்த படமும் எடுக்கல, அந்த மாதிரி எந்த ஆர்டிஸ்ட்டும் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணலை அப்படின்ட்டு வந்து சோஷியல் மீடியாவில் போட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த சர்ச்சை ஓஞ்சிச்சிங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தையும் அந்த ஒரு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய உண்மை நமக்கு தெரியும். ஸோ அந்த பர்சன் தான் வந்து இந்த பர்சனா? ஸோ அப்போது தனுஷோட மேனேஜர் ஸ்டேயஸோட பேரில் பல மோசடிகள் நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் நமக்கு. அப்படி நடக்குது அப்படின்னா அந்த இஷ்யூ வரும்போதே அவங்க வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வந்து ஸ்டாப் பண்ணிருக்கலாம், அந்த பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஏன் அதை பண்ணாமல் விட்டாங்க அப்படின்றது தெரியல. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்து இருக்குங்க. அதே மாதிரி தனுஷ் சார் ஃபேன்ஸ் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு சர்ச்சையை வந்து உருவாக்குறாங்கப்பா அப்படின்றது தான். அவருடைய தேரா இஷ்க் மேன் அப்படின்ற அந்த ஹிந்தி திரைப்படம் வந்து 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்போது அதனுடைய ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருது. தனுஷ் சாரை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே தமிழ் சினிமாவோட ப்ரைட் தாங்க. அதாவது மற்ற நடிகர்கள்லாம் வந்து தமிழ் சினிமாக்குள்ளேயே வந்து மாஸ்க் காட்டி சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம தலைவர் ஹாலிவுட் பாலிவுட்லாம் போட்டு கலக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த தருணத்தில் தமிழர்கள் எல்லாமே அதை கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றது அப்படின்றது வந்து உண்மையிலே ஒரு தமிழ் சினிமா ஃபேனாக ஒரு கன்சர்னுக்குரிய விஷயமா தான் இதை நான் பார்க்குறேன். ஸோ இதை தனுஷ் சைட்லேருந்து உடனே இதுக்கான தீர்வை கொடுக்கணும், இதுக்கான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவெல்லாம் கேட்டுக்கேன். அதே மாதிரி வந்து இந்த சர்ச்சை அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து பார்க்கும்போது தனுஷ் சார் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து இருக்குங்க. தனுஷ் சார் வந்து டிவோர்ஸ் பண்ணதுலேருந்து அடுத்து ஜிவி டிவோர்ஸ் பண்ணார்,
ரஹ்மான் சார் டிவோர்ஸ் பண்ணாரு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் தனுஷ் தான்ப்பா அப்படின்ட்டு வந்து அப்போ ஒரு சர்ச்சை வந்துச்சு. அதன் பிறகு நயன்தாராக்கு வந்து என்ஓசி கொடுக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு சர்ச்சை வந்துச்சு. இதுக்குள்ள பெரும்பாலும் வந்து தனுஷோட பழக்கம் எப்படி அப்படின்னா, எதையுமே கடந்து போயிடுவார். பெருசாக வந்து ரியாக்ட் பண்ண மாட்டார். அவர் ரியாக்ட் பண்ணுற ஒரே இடம் வந்து அவருடைய ஆடியோ லான்ச் ஸ்டேஜ் தாங்க. அங்கே போயிட்டு வந்து அந்த ஹேட்டர்ஸ்க்குலாம் வந்து பதிலடியாக ஒரு வந்து ஸ்பீச் கொடுத்து அதை முடிச்சுட்டு வந்தே இருப்பார். கடந்த ஆடியோ லான்ச்சில் கூட அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் என் மீது எவ்வளோ அவதூறு என்ன வேணால் பண்ணிக்கோங்க, என்னுடைய ஃபேன்ஸ்லேருந்து ஒரு செங்கலை கூட உங்களால் உருவ முடியாது அப்படின்ட்டு வந்து கெத்தாக சொன்ன மனுஷன். அதே மாதிரி ஒரு ரிப்ளை வந்து கண்டிப்பாக அடுத்த ஆடியோ லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி தனுஷ் சாரும் அவருடைய மேனேஜரும் இதை வந்து ஒரு சீரியஸ் கன்சர்னாக எடுத்துட்டு இதுக்கான ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஊடகத்தோடு இருக்கும்போது உங்களுக்கு இதோடைய உண்மை விஷயங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு சாதாரண பப்ளிக்காக இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தனுஷ் சாருடைய நேமுக்கும் ஃபேமுக்கும் இது வந்து ஒரு டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அவர் வந்து நம்முடைய தமிழ் சினிமாவை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட். அவருக்கு இந்த மாதிரியான நிலைமை அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. ஸோ இதுக்கான கிளாரிஃபிகேஷன் அவங்க சைட்லேருந்து சீக்கிரமாக வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு இஷ்யூ கொடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.